எம்ஜிஆருக்கு கட்சி, எம்ஜிஆரை நேசிக்கிறவங்க அதிமுக தொண்டர்கள் விஜய் பக்கம் சாஞ்சிட்டே இருக்காங்க. சினிமாத்தனமா சிந்திக்கிற வாக்காளர்கள் உண்டு ஃபெலிக்ஸ். அந்த சினிமாத்தனமா சிந்திக்கிற வாக்காளர்கள்லாம் விஜய்க்கு வாக்களிப்பாங்க. அவங்க நிறைய இருக்குது ஏடிஎம்கேல தான். திமுகவில் தான் கொள்கை, லட்சியம், திட்டம், குறிக்கோள் அப்படின்னு சிந்திக்கிறவங்க. அதிமுக சினிமாக்காரன் மாதிரி சிந்திப்பான். அப்படி சிந்திக்கிற அந்த விளிம்பு நிலை வாக்காளர்களை பூரா எடுத்துட்டாரு விஜய். இப்போ நீங்க ஆம்புலன்ஸை மறைக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த கூட்டத்தையும் விஜய்க்கு இந்த கூட்டத்தையும் பாருங்க. இந்த ஆம்புலன்ஸ் விஜய் இவன் எடப்பாடி போற கூட்டத்தில் பூரா வெள்ளை வெள்ளையா நிற்கிறான், இங்கிலீஷ் படத்தில் வர்ற ஆவிகள் மாதிரி. விஜய் கூட்டத்தில் பூரா அழுக்கு சட்டை, அழுக்கு வேட்டி, அழுக்கு பேண்ட்டு போட்டு ஏழை மக்கள் நிற்கிறாங்க. இல்லை, அந்த கம்பிலெல்லாம் கிரீஸ் போட்டு அதை ஒட்டி கூட அழுக்காகிருக்கலாம். இல்லை, இந்த கூட்டம் வந்தவங்க அழுக்கு வேட்டி, அழுக்கு சேலை, சாதாரண மக்கள் வர்றாங்க. நம்ம கூட்டத்தை பூரா வெள்ளை வெள்ளையா வரான். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்னு விஜய் சொல்றாரு. ஆமா, திமுக வீழ்த்துறதுக்கு அதிமுகவில் தான் முடியும்னு எடப்பாடி சொல்றாருல. திமுக வீழ்த்துவதுக்கு அண்ணா திமுகவில் முடியாது இல்லைங்க. நீங்க 11 தடவை இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஏடிஎம்கே வீழ்த்தி இருக்க எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு. சட்டமன்ற தேர்தல் கணக்குன்னா 2வது தேர்தல் தான் சார். நான் என்ன சொல்றேன், ஒரு யுத்தகாலம் நெருங்கி வருகிற வேளையில ஒரு ஈரோடுல இடைத்தேர்தல் வருது, நீ தேர்தல் வீதிக்கே வரமாட்டேங்கிறியே. ஒரு யுத்தகாலம் வருகிற வேளையில உனக்கு வாய்ப்புள்ள தொகுதி என்று கருதப்படுகிற விக்கிரவாண்டிக்கு வரமாட்டேங்கிறியே. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா காலம் வரைக்கும் இடைத்தேர்தல்னு சொன்னா ஆளுகிற கட்சி தான் ஜெயிக்குங்கிறது எழுதப்படாத விதி. இந்த விதியை நிர்மூலமாக்கியவருக்கு பேர் ஸ்டாலின். 23 தொகுதிக்கு சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடந்த பொழுது அதிகாரத்தில் இருந்த அதிமுகவினுடைய 13 எம்எல்ஏக்கள் 13 தொகுதிகளில் இன்னைக்கு திமுக கைப்பற்றி இருக்கிறதுனா இதுக்கு பேர் என்ன? எடப்பாடிக்கு அந்த கட்சியை தலைமை தாங்க தகுதி இல்லைன்னு தான் இதுக்கு அர்த்தம். ஆனா எடப்பாடிக்கு தேவையான எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டாங்கல்ல அந்த இடைத்தேர்தல்ல. அது மட்டும்தான். இந்த 9 தொகுதியைத்தான் அவன் குறி வைக்கிறானே தவிர அதிமுகவை வளர்க்கணும்னு அவர் நினைக்கல. தான் ஆட்சியில நீடிக்கணும், நிலைக்கணும்னா 9 தொகுதி வேணும்னு 9 தொகுதியில வெற்றி பெற்றாரே தவிர அதிமுகவை வளர்க்க வேண்டும், அதிமுக வான்புகள் பெற வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய திட்டம் இல்லை. தான் மட்டும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற சுயநல புற்று இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது.